நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டார். இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. ஹோட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. உங்களை கடத்தின குரூப் நீங்க தான். இ-கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒண்ணு நடக்குது. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதை அமேட்டன் பண்ணவங்க அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட், குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். ஒண்ணும் தெரியாத மண்ணு. குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? குட் क्वेश्चन. டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டார். இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நான் ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்க்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப எங்க அம்மா என்ன சொன்னது எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு அப்படியே ஆபத்து எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. இவன் டம்மி தான் போல் இருக்கு. தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. உங்களை கடத்தின குரூப் நீங்க தான். நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம. எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஓவரா பேசுற. வலி அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. நான் வலியே இல்ல. அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட தள்ளுற உள்ள போயிடு. அப்படி கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ரூல்ஸ் பேசுதுடா, ரூல்ஸ். உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது இல்லைன்னு சொல்லல. ஓஹோ, நீ வேணும்னா தொட்டுக்கிடுவா, வேண்டான்னு தொட மாட்டேன். இருங்க, அது செத்துரும் இல்லையா? ஆமா, இருங்க. ஆமா, அது இல்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது. சரி. நம்ம என்னை அடிக்கணும்னு நினைச்சாவே போட்டுருவானுங்கடா. பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? ஒரு நிமிஷம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் கருணை. இப்ப பிடிக்கிறது இல்ல. இந்த புசு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சார். ஒரு விஷயம் சார், ஒரு வருஷம் ஆகுது சார் நான் அப்ளை பண்ணி, அப்படியே நிக்குது. லைசன்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. நண்பர்களே, எனக்கும் நாய்க்கும் உள்ள புரிதல் அவ்வளவுதான். என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னையும் ஒரு டைம் நாய் கடிச்சிருக்கு. நான் வண்டியில போகும்போது எனக்கு குறுக்க பாந்து எனக்கு கீழேயும் தள்ளி இருக்கு. போறேன், நான் பாக்குறேன். என்ன சொல்ற நீ? அதுக்காக நான் இந்த நகரத்துக்கு இந்த நாயே தேவையில்லைன்னு நான் சொல்ல முடியாது. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அது 1-2 பேர் அல்ல, ரைட்டா? இத இந்த அலட்சிய போக்கோட நீங்க பேசுறப்ப தான் கோவம் வரும். நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒன்னா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு கவுன்சிலரா என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தம் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம், அங்காண்ட நாய். இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். அந்த ரேபிட்டுங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளால காப்பாற்ற முடியாது சார். இப்போ இந்த அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க.
எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இப்படிலாம் சுத்தி வந்துதான் வேம் அடிக்கணும் இதுல. ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும். அவங்க டேய் அவனால சும்மா இருக்க முடியாதடா. வண்டி வரும், நாய்களை கொத்து கொத்தா புடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு கொல்லுவாங்க. எங்க போறீங்க? சந்தைக்கு. நான் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். தெரியுது உங்க ஊழலுக்கு. இத சுரண்டுறாங்க, இத பணமாக்குறாங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? ఏయ్ ఇక్కడ నేనే కింగ్ని. నేను పెట్టినవే రూల్స్. ఆ రూల్స్ నేను ఇష్టానికి అప్పుడప్పుడు మారుస్తూ சார் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு நாங்க சொல்லல நாய்க்கு சார். எப்படி நடத்துறது? இதுக்கு பேர் ஜோக்கா? ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் புரியல நடந்தது. மேடம், அந்த ஏரியாவை நான் பார்க்கணும் மேடம். என்ன மீறி ஏரியாவில் ஜெயிச்சிருக்க நீ உள்ள கால வச்ச. சார் நான் அழுதேன். இது 10,000 ரூபாய் போச்சேனா? இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. I completely condemn this. I completely condemn this. ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? அப்படி கேளு, எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்பு வாயில கவ்வ கொடுத்து. அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. பார்த்ததுல இவர் ஒருத்தர் தாண்டா உண்மையா சொல்லியிருக்காரு. கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறேன். மனசார் சொன்னா எனக்கு வந்து இந்த சைடு உட்கார்ந்துட்டோமே, நம்ம போய் அந்த பக்கம் அவர்கிட்ட பேசாம நான் அந்த டீம்ல சேர்ந்துட போறேன்ப்பா. பிரேக்ல போய் எப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது. யோ பேசு. பேசியா? அவரை பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. நானு அப்ப நகரத்துல நான் ஒரு தெருக்கு எப்படி போறது? வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார். நீங்க ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பிள்ளைகளை பெரும்பாலும் தாக்கியது இரவு நேரத்துல தனியாக நடக்க முடியல, குரூப்பா வந்து அட்டாக் பண்ற. சார் டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இவங்களை போக ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள்.